பீத்தவான் மொசாட்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அவங்க அதெல்லாம் பண்ணாங்க. அதுவும் வந்து சிம்ஃபோனி இசைங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதெல்லாம் நம்மளாம் என்னவோன்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது இங்கேருந்து ஒருத்தர் கிளம்பி அவர் சொல்கிறாரு, பண்ணைப்புறத்துலேருந்து சொந்த காலில் வந்து அவ்வளோ தூரம் போய் சொந்த காலில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அவருடைய உழைப்பு, அவருடைய நெருங்கிய நண்பர்கள்ட்டெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இளையராஜாவுக்கு நண்பர்கள் இருக்காங்களான்னா கேட்டுறாதீங்க, அவரோடு ட்ராவல் பண்ணவங்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவர் வந்து குடும்பத்தை பற்றி கூட யோசிச்சது கிடையாது. யுவன் என்ன படிக்கிறாருன்னு தெரியாது, கார்த்திக் ராஜா என்ன படிக்கிறாருன்னு தெரியாது, பவதாரிணி என்ன படிக்கிறாங்கலாம் அவருக்கு தெரிஞ்சதே கிடையாது. காலையில் எந்திரிச்சு ஒரு 4 மணிக்கு போனாருன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு 11 மணியோ 12 மணியோ 1 மணியோ. ஸோ அப்படி தான் வந்து அவருடைய லைஃபு இசைன்னு அப்படியே இசைக்காகவே வாழ்ந்திருக்காரு. நானே கண்ணெதிர பார்த்துருக்கேன். அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் அவருடைய இது இருக்கும்போது முதல் மரியாதை வந்த காலகட்டம் நான் சொல்கிறது. நான் அப்போ கூட நினச்சேன், வெளியில் வந்து எங்கேயோ முதல் மரியாதை பாட்டு போடுறாங்க, அது அப்படியே ஸ்டுடியோக்குள்ளே அந்த காம்பவுண்டை தாண்டி வருது. அங்கே வெளியில் எல்லோரும் இளையராஜாவுக்காக நின்றுட்டுருக்காங்க. அப்படி வெளியில் வரும்போது இந்த பாட்டு ஏ ராசாவேன்னு ஒலிக்குது. அப்போ பாரு, அந்த இங்கே உள்ளே போட்டது இன்றைக்கி உலகம் முழுக்க பாடிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு நினச்சேன். அப்போ வந்து ஒரு 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 20-30 பேர் எந்நேரமும் அந்த வாசல்லே நின்றுருப்பாங்க. ஒரு இந்த நம்ம படத்துக்கு மியூசிக் பண்ணுங்க சார்னு. ஸோ அப்படி ஒரு காலம். ஸோ அப்படிலாம் இருந்தவர் இன்றைக்கி 82 வயசில் லண்டனில் போய் இவ்வளோ பெரிய சாதனையை பண்ணிட்டு வந்திருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம்.